நிறைய பிளேஸ்ல வந்து ரேப்லாம் நடக்குது. நீங்க சொல்வீங்க இந்தியா வந்து உமன்ஸ்க்கு வந்து நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, தாய் நாடுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த மாதிரி விஷயம் கேட்டு நம்மளுக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. விஜய் வந்து சிஎம் ஆனா தமிழகத்துக்கு வந்து ஏதோ ப்ரேயர்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க வேண்டுதல் வச்சதாகவும் அதை வந்து செய்யறதுக்காக தான் இந்தியா வந்திருக்கீங்க அப்படிதானே? ஆமா, அந்த முட்டி இதெல்லாம் நான் போட்டுட்டேன். எல்லாம் புண்ணாயிடுச்சு, நீஸ்லாம் கால்லாம் வீங்கி. பட் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். எஸ். இங்க உள்ளவங்கலாம் என்ன விமர்சனம் பண்றாங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இவர் வந்து பேசவே மாட்டுறாரு, மக்கள் கூட பேசவே இல்லை, இவர் எப்படி நல்லது செய்ய போறாரு. ஒரு யங் பாய் அண்ட் யங் கேர்ள் அவங்க கல்யாணம் செஞ்சா அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. எப்படி ஒரு அப்பா ஆகணும்னு, எப்படி ஒரு அம்மா ஆகணும்னு அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப அபியூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து டாகுக்கு சோறு போடுங்க கர்மா கிடைக்கும்னா அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? என்னத்துக்கு நான் தூக்கிட்டு போய் வளர்க்கணும்? இங்க ஒரு ரியலைசேஷன் தேவை இந்தியன் மக்களுக்கு. உற்சவா கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். கடல் கடந்து இருக்கக்கூடிய நம்ம தமிழ் உறவுகள் எல்லாம் தேடி தேடி சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு மலேசியாலேருந்து ஒரு நம்மளோட தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு நபர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். அனிதா அருளன் அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வாங்க அவங்க கூட மலேசியாவில் இருக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம், வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ மலேசியாலேருந்து சென்னை வந்திருக்கீங்க, இந்தியா வந்திருக்கீங்க அப்படிதானே? ஆமா. எப்படி இந்தியாவுக்கும் மலேசியாவில் இருக்க உங்களுக்கும் எப்படி ஏதாவது ஒரு பூர்வீகம் ஏதாவது இருக்கா, இல்லை எப்படி நீங்க பிறந்தது எல்லாமே மலேசியால தான்? ஆமா, தாத்தாலாம் இங்க தான் பிறந்தாங்க. எங்க பிறந்தாங்க? ராமநாடு டிஸ்ட்ரிக்ட். எங்க? ராமநாடு ஓ, டிஸ்ட்ரிக்ட். ராமநாடு. ஓகே, போயிருக்கீங்களா இங்கெல்லாம்? போயிருக்கேன், 1986ல போயிருக்கேன். ராமநாடு எஸ். எப்படி இருந்தது? ஊரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருந்துச்சு. ஆனா அப்ப வந்து வசதிலாம் ஒன்றும் இல்லை, டாய்லெட்ஸ் ஒன்றும் இல்லை, தண்ணி கொஞ்சம் கம்மி தான். ராமநாடுலையா? தண்ணி சுத்தமா இருக்காது. அப்புறம் கோழிக்கறி வச்சாங்க. அது வந்து அப்புறம் வச்சுட்டு அப்புறம் சொன்னாங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் தான் நம்ம வந்து கோழிக்கறி வைப்போன்னு, பொங்கலுக்கு தான் நம்ம வைப்போன்னு அப்படின்னு. ஸோ ரொம்ப சேடா இருந்துச்சு. ஸோ இந்த தடவை எதுக்காக வந்தீங்க? எப்படி அடிக்கடி நீங்க சென்னை வருவீங்களா? ஆக்சுவலி ஒரு 2 இயர்ஸ் ஆயிருச்சு சென்னைக்கு வந்து. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்தேன் the லாஸ்ட் டைம். ஓகே. ஆனா இப்ப வந்து வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போனோம். அதுக்கு தான் இப்போ உங்களை இந்த மெயின் இன்டர்வியூவே. திடீர் வேளாங்கண்ணி விஜயம் எதுக்காக வந்தீங்க? அது தெரிஞ்சே ஆகணும் எங்களுக்கு. நீங்க சிரிப்பீங்க. இல்ல தெரியும். என் நாய்க்குட்டிக்காக. அப்படியா? எஸ். என்னாச்சு நாய்க்குட்டிக்கு? நாய்க்குட்டிக்கு வந்து 14 இயர்ஸ் ஓல்ட், ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், pancreas problem, அச்சச்சோ, gall bladder problem, kidney problem. ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு. சர்ஜரி செய்யணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சர்ஜரியிலேருந்து அவர் வந்து நல்லா திருப்பி வருவாரா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை. ஸோ நான் நினச்சேன் வேளாங்கண்ணிக்கு போய் ப்ரே பண்ணால் ஒரு வேளை மிரிக்கிள்ஸ் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால தான் நான் வந்தேன். அந்த முட்டி இதெல்லாம் நான் போட்டுட்டேன். அது ஃபியூ கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் முட்டியில. அதெல்லாம் போட்டு நடந்தீங்களா? நடந்தேன். எல்லாம் புண்ணாயிடுச்சு, நீஸ்லாம் கால்லாம் வீங்கி. ஆனா ஒரு நம்பிக்கை. ஓ, இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க பேர் என்ன? கோரோ. கோரோ? கோரோனா? கோரோனா ஜப்பனீஸ்க்கு பிளாக். பெட் அனிமல்ஸ்னா அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? நான் ஒரு நாளைக்கு வந்து 100 நாய்க்கு நான் சோறு கொடுப்பேன். ஆச்சோடா, அங்கே அதெல்லாம் வளர்க்க முடியுமா? இல்ல, ஸ்ட்ரே டாக்ஸ். ஸ்ட்ரீ டாக்ஸ். ஓ, மலேசியால ஸ்ட்ரீ டாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா மலேசியால வந்து ரொம்ப ஆக்டிவா சில குரூப்ஸ் இருப்பாங்க. பீப்புள் நிறைய ஆளுங்க வந்து நாய்க்கெல்லாம் சோறு போடுவாங்க. இந்தியால எப்படின்னு எனக்கு தெரியல. இந்தியால எங்க ஸ்ட்ரீட்ல இருக்க டாக்ஸ் எல்லாம் போறவங்க எல்லாம் கடிக்கும், துரத்தும். கடிக்கும். சாப்பாடு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படி அப்படியே அதுதான் பிரச்சனை. ஏன்னா நாய்ங்க வந்து நம்ம மாதிரி இல்லை. ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப லவ்விங் டைப், அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றாங்களே நாய்ங்களுக்குலாம். அது வந்து அவங்க அப்படித்தான். அவங்க வந்து நிறைய லவ் இருக்கு. ஆனா நம்ம தான் வந்து அவங்கள வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த லவ் கொடுக்காம நம்மளே நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம் இந்தியால. அதுதான் என்ன நான் அப்சர்வ் பண்ணேன். ஸோ இங்கே நிறைய பெட் அனிமல்ஸ்லாம் இருக்குது இந்தியாவில். எடுத்துகிட்டு போய் வளர்க்கணும்னா நீங்கள் இங்கே கொண்டு போய் வளர்ப்பீங்களா? சான்ஸ் இருந்தா பட் அதுக்கு லைசன்ஸ் அது மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல? குவாரண்டைன்லாம் இருக்கணும். ஓகே. பட் என்னன்னா
என்னத்துக்கு நான் தூக்கிட்டு போய் வளர்க்கணும்? ம். இங்க ஒரு ரியலைசேஷன் தேவை ம். இந்தியன் மக்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து கர்மா பத்தி நம்ம பேசுறோம், புண்ணியம் பத்தி நம்ம பேசுறோம். ம்ஹும். ஓகே, ஜஸ்ட் ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுறது, சாப்பாடு இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு தண்ணி போடுறது, ம். அதே போதும். அந்த புண்ணியம் தானா வந்து சேரும். ம்ஹும். ஓ, நாய்க்கு சாப்பாடு போட்டா புண்ணியம் வருங்கிறீங்க. வரும் ஏன் வரும். அது பர்டிகுலரா நாய் மட்டும் சொல்றீங்க? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, பூனை இருக்கு. ஆக்சுவலி எல்லாமே ஓ, எல்லாத்துக்கும் நம்ம பண்ணலாங்கிறீங்க. பார்க்கணும். எஸ் ஓகே. எஸ். இங்க மனுஷங்க மதிக்க மாட்றாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, கொலை பண்றாங்க. ஈவன் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப அபியூஸ் பண்றாங்க. ஆமா. இந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து டாகுக்கு சோறு போடுங்க, கர்மா கிடைக்கும்னா அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? நான் நினைக்கிறேன் காலம் வந்து மாறும் ம்ஹும். டெஃபினெட்லி. பிகாஸ் இப்போ விஜய் வந்துட்டார்ல ம். சிஎம்மா, ம். நான் நினைக்கிறேன் அவர் வந்து டெஃபினெட்லி கண்டிப்பா சேஞ்சஸ் கொண்டு வருவாருன்னு எனக்கு அந்த நம்பிக்கை ம்ஹும். இருக்கு. கண்டிப்பா. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு பெரிய விஜய் ஃபேன், அதாவது எங்களோட சிஎம் விஜயோட ஃபேன் அப்படிதானே? ஆமா, உங்களோட ஆமா. சிஎம்மும் அவர்தான் அப்படிதானே? தமிழர்கள் எல்லாருக்கும் அவர்தான் சிஎம் சிஎம். அப்படிதானே சொன்னீங்க நீங்க? ஆமா, சூப்பர். இப்ப தமிழகத்துல இருக்கிறத விட மலேசியால வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ். அவங்க எப்படி எப்படி ஃபீல் பண்றாங்க? விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு குட் ஆக்டர். ம். ஓகே, Okay. ஆக்டிங் அவர் வந்து இப்போ ஒரு விஜய் படம் நம்ம போய் பார்க்குறோம், ம்ஹும். வெளியே வந்தோடனே அந்த சந்தோஷம் டெஃபினெட்லி ம்ஹும். ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அது வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அது வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா சந்தோஷம் வேணுங்கிறீங்க. சந்தோஷம் வேணும்னு. ம்ஹும். அதனால நம்ம வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எப்போ நெக்ஸ்ட் விஜய் படம் வரும் அந்த ம்ஹும். மாதிரி. ம், ஓகே, ம். சம்டைம்ஸ் ஃபேமிலி எல்லாம் போவாங்க. அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. ம்ஹும். ஓகே, அது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ அது வந்து விஜய் மூலியமா நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். ம்ஹும். ம்ஹும். ஓகே, அப்புறம் அவரோட மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ம். அவர் வந்து ஓவரா ஆக்ட் பண்ணாம ம்ஹும். ஜஸ்ட் அந்த ஃபேஷியல் கண்ணு மட்டும் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ம். மாதிரி. அவரோட சாங்ஸ் நல்லா இருக்கும், அவர் நல்லா டான்ஸ் பண்ணுவார். பட் ரொம்ப முக்கியமாக அவர் வந்து அந்த ஸ்டோரியில் வந்து அந்த கருத்துலாம் அவர் வந்து நல்லா சொல்லுவார். ஓகே, எவ்ரிதிங் ஃபைன். இப்போ வந்து அதோட அவரோட டேலண்ட் அது. ஓகேங்களா? ஆமாம் இட்ஸ் ஆக்டிங் அப்படிங்கிறது அவரோட பேஷனா இருக்கலாம், அந்த இதுல வந்திருக்கும். பட் ஆமாம். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். எஸ். இங்க உள்ளவங்கலாம் என்ன விமர்சனம் பண்றாங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஓகே இவர் வந்து பேசவே மாட்றாரு, மக்கள் ஓகே கூட பேசவே இல்லை, இவர் எப்படி நல்லது செய்ய போறாரு? ஏன்னா இவர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவரா இருக்கு. எஸ். கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 2 monthsக்குள்ளே வந்து இவர் நிறைய இது செய்யல, அது செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இப்போ வந்து when ஒரு யங் பாய் and a young girl அவங்க கல்யாணம் செஞ்சா ம். அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. ம். எப்படி ஒரு அப்பா ஆகணும்னு, எப்படி ஒரு அம்மா ஆகணும்னு அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகே. அது உள்ளுக்கு போய் அப்புறம் தான் தானா எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகே, ஸோ டெஃபினெட்லி. லைஃபுக்கே அப்படிதாங்க. ஆமா. ஸோ அப்படி நம்ம வந்து அவர் மேல அந்த நம்பிக்கை கொடுக்கணும். ஓகே, அந்த சப்போர்ட் கொடுக்கணும். நான் நினைக்கிறேன் அவர் வந்து என்ன ஒன் மோர் திங் நான் இங்க வந்து பார்த்தேன், இங்க வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட். ஓகே, அண்ட் இப்போ வந்து ஒரு ஓல்ட் பர்சனாக நீங்கள் வந்து சிஎம் ஆக்கி அவர் வந்து நான் நினைக்கிறேன் அவர் வந்து ரீச் பண்ண முடியாது யங்ஸ்டர்ஸ்க்கு. அந்த திங்கிங் மென்டாலிட்டி எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஓகே, இப்போ விஜய் யங்காக இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்க, எப்படி இது பண்ணுவாங்க, செய்வாங்க எல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ அதனால நான் நினைக்கிறேன் அவர் வந்து ரீச் ஆக முடியும். இல்ல, அதுதான் அந்த நம்பிக்கை எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்றேன். ஏன்னா மலேசியால இருக்கீங்க நீங்க. நம்பிக்கை நம்பிக்கை தான். நம்பிக்கை நிறைய பேர் இப்படிதான் நம்பி ஏமாந்துட்டு இருக்கோம். இல்ல இல்ல, ஆ, கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. கொஞ்சம் இருக்கு. ம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க என்ன ப்ரே பண்றீங்களோ கேக்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்காது டெஃபினெட்லி. ஓகே, சோ அதுக்காக நீங்க ப்ரேயர் பண்ணிட்டீங்களா அவர் வந்து நல்லதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு? அப்படி. சரி, உண்மையை சொல்லுங்க. விஜய் வந்து சிஎம் ஆனா தமிழகத்துக்கு வந்து ஏதோ ப்ரேயர்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க வேண்டுதல் வச்சதாகவும் அதை வந்து செய்யறதுக்காக தான் இங்க இந்தியா வந்திருக்கீங்க அப்படிதானே? ஆமா, என்ன ப்ரேயர் வச்சுட்டீங்க? நான் வந்து ஒரு 20 கோகோனட்ஸ் உடைக்கணும்னு. யாருக்கு? விஜய்க்கு. விஜய்க்கா? விஜய்க்குன்னா புரியல. ஆமா, ஏன்னா அவர் சிஎம் ஆகுனா நான் வந்து 20 கோகோனட்ஸ் ப்ரே பண்ணிட்டு 20 எங்க போய் கோகோனட்ஸ் உடைக்கணும்?
கோயிலில் போய் ஓடிக்கணும்னு. ஓ, மலேசியா கோயிலையா இந்தியா கோயிலையா? இங்க எந்த கோயில்ல? ஆக்சுவலி மலேசியா பிளான் பண்ணேன், ஆனா டைம் இல்லை. ஸோ இங்க இந்தியாவுக்கு வந்துட்டேன். விஜயும் இங்க இருக்காரு. ஸோ இங்கேயே ஓடிக்கலான்னு ஒரு இது வந்துச்சு. ஸோ இங்கேயே ஓடிச்சிட்டேன். எங்க ஓடிச்சிங்க? ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலி எப்படி தேங்காய் உடைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி உடைச்சிங்க? ஜஸ்ட் வீசி வீசி உடைஞ்சுதா? சம் உடைஞ்சிரு, மெஜாரிட்டி உடைஞ்சிரு, சம் ஓடில. பட் என்னன்னா ஒரு ஃபீலிங், யூனோ, அது நம்ம நீங்களே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சதா? விஜய் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஓ, கிரேட். எவ்ரி கோகனட் நான் உடைக்கும் போது விஜய் கண்டிப்பா அவர் ஜெயிச்சு, அவர் கண்டிப்பா அந்த சேஞ்சஸ் செஞ்சு மக்கள் மனசுல அவர் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான இது கொண்டு வருவாருன்னு எனக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு. இது எப்ப இந்த பிரேயரை வச்சீங்க? அதாவது சிஎம் இவர் பிஃபோர் சிஎம் இல்ல, அதுதான் இவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இவர் சிஎம் ஆகணும்னு பிரேயர் வச்சிட்டீங்களா, இல்ல எலெக்ஷன்ல நிக்கும் பொழுது? எலெக்ஷன்ல நிக்கும் போது. ஓகே, எப்படி இருந்தது? இங்க பார்த்து இருப்பீங்க நீங்க எல்லாரும் டிவில ரொம்ப டென்ஷனா இருந்தது. ஓ, உங்களுக்கும் இங்க டென்ஷனா இருந்தது? ரொம்ப டென்ஷனா இருந்தது. எஸ், ஏன்னா நிறைய பிரச்சனைங்க வந்துச்சு. அப்புறம் வின் பண்ணி அப்புறம் வேற நிறைய பிரச்சனைங்க வந்துச்சு. கவர்மெண்ட் சேர்க்காம அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ ரொம்ப டென்ஷனாக இருந்துட்டோம். எப்படி இப்போ உங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இந்தியாவில், அங்கே இருந்து நீங்கள் டென்ஷன் ஆகி என்ன ஆக போகுது அப்படின்னு ஏதாவது யோசிச்சிங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்பொழுது என்ன பேசிப்பீங்க நீங்கள்? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் திருச்சியில் இருக்கும்போது ஒரு வெயிட்டர்ஸ் ஹோட்டலில் ஒரு வெயிட்டரை நான் பார்த்தேன். இந்த கோயிலுக்கு போய் நான் தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் திங் அவர் என் மூஞ்சை பார்த்து, ஏன் அப்படி செய்றீங்கன்னு கேட்டாரு. விஜய் உங்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒன் திங் நான் சொன்னேன், அவர் நிறைய சேஞ்சஸ் எனக்கே அவர் பண்ணியிருக்காரு. எஸ், என்ன பண்ணியிருக்காரு? நான் இப்போ இந்த மாதிரி உங்க முன்னுக்கு நான் பிரேஃபாக உட்காந்துட்டு பேசுறேன்னா அவருனால தான். ஏன்னா அவர் லேடிஸ்க்கு விமென்க்கு நிறையா சப்போர்ட் கொடுத்துட்டாரு. நம்ம பிரேஃபா இருக்கணும், வெளியே வரணும். இல்ல, ஃபிலிம்ல தான அப்படி சொன்னாரு. அதுவே உங்களுக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. எஸ், கான்ஃபிடன்ஸ். எஸ், அவரோட மூவிஸ்லாம் அந்த கான்செப்ட் அப்படிதான். ஓகே, ஸோ அதனால நம்ம பார்த்து பார்த்து அவர் மாதிரியே நம்ம ஆயிட்டோம். ஸோ அதே ஒரு பாசிட்டிவ் இதுதான். ஓகே ஓகே. ஸோ இப்போ சிஎம் ஆகிட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு திட்டமெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. விமன் போலீஸ், எங்கேயாவது பெண்களுக்கு எதிராக ஏதாவது குற்றங்கள் நடந்தால் இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் மலேசியாவில் பார்த்துருப்பீங்க. மலேசியாவில் பெண்கள்லாம் ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க. 24 hours நீங்கள் நைட்டெல்லாம் கூட வெளியில் தனியாக போயிட்டு வருவீங்க. அங்கே அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுக்கணும்னா உங்களோட ஃபேவரட் சிஎம் விஜய் சாருக்கு என்ன சொல்லுவீங்க பெண்கள் பாதுகாப்புக்கு? ஆக்சுவலி ஒரு வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் தான். ஏன்னா பிகாஸ் நிறையா விஷயம் இந்தியாவிலேருந்து நம்ம கேட்டிருக்கோம். எஸ்பெஷலி த டெல்லி ரேப், த கொல்கட்டா ரேப், அதெல்லாம் நம்மளை ரொம்ப எஃபெக்ட் பண்ணிடுச்சு. யூனோ, இந்தியன்ஸாக இருந்து மலேசியாவில். ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. இந்த மாதிரி விஷயம் இந்தியாவில் நடக்குதுன்னு. ஏன்னா நிறையா பிளேஸில் ரேப்லாம் நடக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே ரேப் இருக்கு, மலேசியாவில் கூட ரேப்ஸ்லாம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ப்ரூட்டலாக இல்லை. ஏன் இது நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம நீங்கள் சொல்வீங்க இந்தியா உமன்ஸ்க்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, தாய் நாடுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயம் கேட்டு நம்மளுக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. நான் சொல்லுவேன், இப்போ மலேசியாவில் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சின்ன தவறு செஞ்சால் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? ஜெயில் டேர்ம், லைஃப் டைம், இமிடியேட்டாக ஜெயில் இது போட்டுருவாங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு ஏதாவது இந்த பெரம்படிலாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் இருக்காங்க? அது சிங்கப்பூர்லையா இல்லை மலேசியா? மலேசியாலேயும் இருக்கு. ஆனால் அதெல்லாம் ஆஃப்டர் அவங்க அந்த இதை கமிட் பண்ணி, அந்த ஆஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டா அந்த பனிஷ்மெண்ட் இருக்கு. இங்க அது நீங்க செய்யணும்னு ஐ திங்க் இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனிதிங். பிகாஸ் அவங்க பண்ணிட்டாங்க. என்னத்துக்கு பனிஷ்மெண்ட்? அந்த கேர்ள திருப்பி கொண்டு வராது. ஓகே, எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ எஸ்பெஷலி இந்தியன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க அம்மா தான் சன்ஸை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க. ஓகே,
ஆனால் அம்மாங்க வந்து ஒரு உமனை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அந்த எடுகேஷன் ரொம்ப முக்கியம். சூப்பர் சூப்பர். ஓகே, அது வந்து வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃபவுண்டேஷன், அப்புறம் தான் ஸ்கூலுக்கு போய் மற்ற இடத்துக்குலாம் போய் ரீச் பண்ணோம். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அது வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் டெஃபினெட்லி இந்த ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. சூப்பர். உங்களுடைய ப்ரேயர் நிச்சயமாக நிறைவேறணும். உங்களோட நாய்க்குட்டிக்கும் வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகணும்னு நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.